தவறுகளை திருத்த வேண்டியது தர்மஸ்தாபன் செய்பவனின் கடமையாகி விடுகிறது அல்லவா? சித்திரசேனனின் சிரசை தங்கள் பாதங்களில் சேர்த்து அவனுக்கு தண்டனை வழங்குகிறேன் என்று சூளுரைத்தார் கிருஷ்ணன். சித்திரசேனனை போரில் சந்திப்பதாக அவனுக்கு செய்தி அனுப்பியதோடு போருக்கும் ஆயத்தமானார். தன் இருப்பிடம் வந்த சித்திரசேனன் கண்ணன் தன் மீது போர் தொடுத்து வருகிறான் என்பதை அறிந்தான். சிசுபாலனையே அழித்த கிருஷ்ணனின் முன் தாம் எந்த மாத்திரம் என்று பயம் ஒரு புறம் இருந்தாலும் ஜெயித்துவிட்டால் அழியா புகழ் பெற்று விடலாமே என்ற பேராசை மறுபுறம் அவன் உள்ளத்தில் அடித்தளத்தில் வேரூன்றி நின்றது. அவனுக்கு நேரடியாக கண்ணனிடம் போரிட துணிவில்லை. செய்த தவறு என்று ஒப்புக்கொண்டு முனிவரின் கால்களிலும் கண்ணனின் காலடியிலும் சரணாகதி என்று விழுந்துவிட்டால் அவர்கள் நிச்சயம் மன்னித்து விடுவார்கள் என்று தெரிந்திருந்தும் ஆணவம் பிடித்த சித்திரசேனன் அதை செய்யவில்லை.